பண்ணலாம் வாங்க. அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு மசாலாலாம் கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி தொக்கு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி ரெடி பண்ணிக்கணும். மசாலாலாம் நல்லா தக்காளி தொக்கோடு மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு கிரேவி ரெடி ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நல்லா கொதிக்குது. அதுக்குள்ளே பன்னீரை கட் பண்ணிடலாம். என் பையன் ஹெல்ப் பண்ணுறேன்னு எனக்கு பன்னீர் கட் பண்ணி தராங்க. பொறுமையாக நம்ம பையன் கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என் பையன் வந்து பன்னீர் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சேர்த்துக்கலாம் பன்னீரை. பன்னீர் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் பன்னீர் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.